அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப கடக ராசி பொருளாதார வசதி அதிகரிக்க, பண வசதி மேம்பட என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். காலையில எந்திரிச்சல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம சுவாசிக்க மறந்தாலும் பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வாழ்றதுக்கும் பணம் வேணும். நம்ம டில் எண்டுக்கு நமக்கு பணம் வேணும். நம்மளோட பிற்காலத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததியினர் யூஸ் பண்றதுக்கும் நம்ம பணம் சேர்த்து வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த காலத்துல ட்ரெண்டிங் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருந்தா கூட சில பேர்கிட்ட பணம் ரொம்ப அதிகமா போகுது. சில பேர்கிட்ட பணமே இல்லை. சில பேர்கிட்ட தேவைக்கு மட்டும்தான் பணம் இருக்குது. இதுல 3 விதமான கேட்டகரி தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த 3 விதமான கேட்டகரிகளை நம்ம ரொம்ப பண வசதி இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல லோயர் ரேஞ்சில் இருக்கிறவங்க, மிடில் ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் பணத்தால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லோயர் ரேஞ்சில் இருக்கிறவங்க கூட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருது. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க இருக்கிற ரேஞ்சிலேயே அவங்களோட வசதியை அவங்களோட இருக்க முடியல, இல்ல அப்படின்ற ரேஞ்சிலே அவங்கள ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கர்மாவாலதான் பணம் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தவங்களோட திறமையும் அவங்களோட தொழிலும் தான் அவங்களுக்கு ஒரு பணத்தையோ புகழையோ அந்தஸ்தையோ கொடுக்க போகுது. திறமையோ ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இருந்தால் அவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. சில பேருக்கு பணம் இருக்கும். அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாங்க. ஆனா யாருகிட்ட அந்த நிர்வாக திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு தொழில் திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு உத்தியோக திறமை இருக்குதோ, அவங்க கிட்டதான் அந்த மணியை ஆளக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப பணம் ஒருத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த மணியை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே அவங்க பணத்தை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பணக்காரர் ஆகிற மாதிரி, கார் வாங்குற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அதோட அர்த்தம், உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாதிரியான கற்பனை பண்ணும்போது நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகள் வெளிப்படும். அந்த திறமையை நம்ம மேம்படுத்த, அந்த திறமையை மெருகுபடுத்த நம்ம பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவல்ல இதுதான் தாற்பயமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல தாழ்வான நிலைக்கு போறது, உயர்ந்த நிலைக்கு போறது, இது ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிகமான ஒரு காரணியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மக்காரகன் சனி பகவான். சென்ற பிறவியில் நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிறவி நமக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைக்கு அவர் காரணமாக இருக்கிறதுனால, நான் என்னைய பாக்குற கிளையண்ட் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்வேன். இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரும்பான்மையா பொருளாதார வளர்ச்சி வரும். அதே நேரத்துல வீழ்ச்சி வராது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்குமான சனி ஓரையில அவங்க சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. குறிப்பா மௌன விரதம் இருக்கிறது, ஸ்ரீ ராமஜெயம் சொல்றது, விநாயகர் வழிபாடு பண்றது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். பெரிய வீழ்ச்சி ஏற்படாம அவங்க வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும். கடக ராசி அப்படின்னாலே ரொம்ப மென்மையானவங்க, பூ போன்றவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவலைப்படுறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது நடந்தாலும் அவங்களால அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாது. கெட்டது நடந்தாலும் கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க முடியாது, கெட்டதை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனம் பலவீனம். ஏன்னா அவங்களுக்கு ராசி அதிபதி சந்திரனா, அந்த சந்திரன் ராசி அதிபதி அப்படின்றதுனால எப்பயுமே அவங்களுக்கு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஆனா நல்லா பாருங்க, அவங்க மனசுக்குள்ள 1000 போராட்டங்கள் இருந்தாலும், மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும், கடகராசிக்காரங்க தான் பெரிய பெரிய கம்பெனிகள்ல நல்ல போஸ்டிங்ல இருப்பாங்க. அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடகராசியா தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு நம்மளோட சிஎம் முதலமைச்சர் விஜய் கூட கடகராசி, கடக லக்கணம். அவங்க சொந்த வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்க பொது வாழ்க்கையில அவங்கள மாதிரி ஒரு தியாகிய, ஒரு பொது வாழ்க்கையில யாருக்கு என்ன செய்யணும்னு ஓடி ஓடி உதவி செய்யறதுல, தன்னிகரில்லா உதவி செய்யறதுல அவங்கள மாதிரி யாருமே கிடையாது. தனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல,
தன்னை சார்ந்தவங்க தான் கண்ணில் படுறவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன் இந்த அளவுக்கு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க? சந்திரன் வந்து வளர்ந்து தேயும் கிரகம் தானே. சந்திரனை வந்து தேய்பிரையில வந்து அசுப கிரகம் தான் வந்து சொல்றாங்க. ஆனா கடகராசியை ஏன் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவர்களாக நிறைய நாட்டை ஆண்டவங்கள்ல தமிழ்நாட்டை ஆண்டவங்களை வந்து நிறைய பேர் வந்து கடக ராசியா தான் இருந்திருக்காங்க, அல்லது கடக லக்னமாக வந்து இருக்கிறாங்க. நம்ம கர்ம வீரர் காமராஜர் கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இந்த ராசியில தான் வந்து குரு பகவான் வந்து உச்சம் அடைகிறார். குரு பகவான் வந்து மக்களுக்கு தன்னோட பார்வையால் செய்த அந்த நல்ல பலன்களால ஏற்பட்ட அந்த கெட்ட தீய எனர்ஜியை வந்து கடகத்துல வந்துதான் அவர் வந்து புனிதப்படுத்திட்டு வந்து போறாரு. அப்ப கடகராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் வந்து குரு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து தலைமை பண்பு ரொம்ப வந்து இருக்கும். தன்னை சார்ந்தவங்களையும் சரி தன்னை சாராதவங்களையும் சரி காப்பாத்தி கட்டி தாயை போல அரவணைக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துங்க மாச வருமானம் வருட வருமானம் தான் இவங்களுக்கு வந்து அதிகமா வந்து ஒரு 2 கூடையவன் வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால ஒண்ணு மாச வருமானம் இவங்களுக்கு வந்து அதிகமா வந்து இருக்கும். அதே மாதிரி 5 கூடையவன் வந்து இவங்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால வந்து பெரிய லம்ப் அமௌண்ட் தான் இவங்களோட வருமானமாகவே வந்து இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு டாஸ்க் அச்சீவ்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் வந்து பண்ணுவாங்க. அது மூலமாவே அந்த வருஷம் பூரா அவங்க வந்து வாழ்ற அளவுக்கு வந்து வருமானத்தை வந்து அவங்க வந்து சம்பாதிச்சிருவாங்க. 5 கூடையவனே வந்து அவங்களுக்கு வந்து 10 கூடையவனாக வந்து இருக்கிறதுனால ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெரிய லெவல் வளர்ச்சி வந்து இருக்கும். அது வரைக்கும் வந்து உத்தியோகத்துல இருந்து சாதாரண வருமானத்துல இருக்கிறவங்களாக இருந்தா கூட அந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி அப்படிங்கிறவர் வந்து சனி பகவான் 7 கூடையவன், அவரே வந்து 8 கூடையவனாக இருக்கிறனால வாழ்க்கை துணை மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வந்து வரும். வாழ்க்கை துணையை வந்து நல்ல இவங்களோட ரேஞ்சுக்கு மேல நல்ல வசதியானவங்களாக வந்து இருப்பாங்க. அப்படி வந்து வாழ்க்கை துணை வந்து வசதியாக இல்லாதவங்களாக இருந்தா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மனைவி வந்த பிறகு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கடக ராசிக்கோ கடக லக்னத்துக்கோ வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல் வளர்ச்சியே வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 11 கூடையவன் வந்து அவங்க வந்து அந்த சுக்கிரன் தான் வந்து பாதகாதிபதியாக வந்து இருக்கிறதுனால அவங்க ஜாதகத்துல சூரியனும் சுக்கிரனும் வந்து முக்குட்டு கிரகங்கள் அந்த கேட்டகரியில வர்றதுனால நெருக்கமா வந்து பயணிச்சு அந்த சூரியன் கூட சுக்கிரன் சேர்ந்துருச்சுனாலே அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து பெரிய லெவல்ல வந்து அடி வாங்குது. அதை வந்து நான் நிறைய ஜாதகங்கள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எங்க சூரியன் சுக்கிரன் வந்து இயல்பா வந்து சேர்ந்திருக்கிற கிரகம்னா கூட அந்த கிரகம் வந்து தன்னோட பலனை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் அந்த சூரியன் வந்து சுக்கிரனை வந்து அஸ்தமனப்படுத்துறாரு. பெரிய பெரிய லாபங்கள் வந்து சம்பாதிக்கிறவங்களாக வந்து இருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் பண்றவங்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து சுக்கிர தசை வரும்போது பாருங்க ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி நல்ல பெரிய பொருளாதாரத்துல மனைவி வந்தா கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மன உளைச்சல் வந்து வந்துடுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 7 கூடையவனும் சனி பகவான் தான், 8 கூடையவனும் வந்து சனி பகவான் தான். இப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறது எது நடந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மணி மைண்டோட எப்பயுமே வந்து இருக்க மாட்டாங்க. மணி மைண்டோட இல்லாம இருந்தா கூட அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து பொருளாதாரம் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஈவன் வந்து இந்த அன்றாடம் வந்து இந்த பலசர கடை பால் வியாபாரம் பண்றவங்க ஜூஸ் வியாபாரம் பண்றவங்க அன்றாடம் அழியக்கூடிய பொருள்களை வந்து பயன்படுத்துறாங்கன்னு பாக்க அவங்களெல்லாம் வந்து ஈஸியா ஒரு நாளைக்கு வந்து 3000-4000 வந்து சம்பாதிக்கக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. கடகராசியிலயோ கடகலக்கணத்திலேயோ பிறந்தவங்க வந்து சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இப்படி வந்து வருமானம் வந்து வரக்கூடிய அமைப்புகள் இருந்தால் கூட அவங்க கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வருமானத்தை வந்து எப்படி அவங்க வந்து சேனல் பண்றதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. 8ஆம் இடங்கிறது வந்து முதலீடு, 11ஆம் இடங்கிறது வந்து பல தொழில் ஞானம், 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம். அவங்க வந்து அன்புக்காக வந்து ரொம்ப வந்து ஏங்குவாங்க. தங்கிட்ட யாராவது வந்து அன்பா பேச மாட்டாங்களா, நீ நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டியா அப்படின்னு வந்து யாரும் வந்து நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள வந்து அந்த ஏக்கம் வந்து இருக்கிறதுனால எந்த வருமானம் வந்து அவங்களுக்கு வந்தா கூட அந்த வருமானத்தை வந்து அவங்களால வந்து சரியா வந்து சேனல் பண்ண தெரியாது, சரியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாது. அதாவது 5 கூடையவன் வந்து அவங்களுக்கு வந்து செவ்வாய். அப்ப இவங்க ஜாதகத்துப்படி வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டுமான கம்பெனில போய் ரியல் எஸ்டேட் கம்பெனில போய் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏதாவது சீட்டுகள்
சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏதாவது ஷேர்ஸ் இதுலலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க வந்து மனசுல வந்து அவங்களுக்கு வந்து இனம் புரியாத அந்த சோகம் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வருமானம் நிறைய வந்தா கூட அதை வந்து திட்டமிட்டு அவங்களால வந்து செலவு பண்ணவோ திட்டமிட்டு அதை வந்து சேமிக்கக்கூடிய தன்மையோ அவங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டு போயிருது. ஆனா கூட அவங்க வந்து திட்டமிட்டு செலவு பண்ணாலும் சரி, திட்டமிட்டு வந்து அவங்க வந்து சேமிச்சாலும் சரி, அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்ல வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்குது. இதை நான் நிறைய கடகராசிக்கு வந்து நான் வந்து நிறைய வந்து மானிட்டர் பண்ணியிருக்கிறேன். இப்ப கடகராசி வந்து என்ன செஞ்சா அவங்க லைஃப்ல வந்து பெருசா வந்து சக்சஸ் கிடைக்கும், நல்ல சேமிப்புகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். வந்து வெண்மை நிறத்தை வந்து அவங்க வந்து அதிகமா வந்து பயன்படுத்தணும். ஆரஞ்சு கலர் வந்து அவங்க வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பானதா வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தனாதிபதி வந்து சூரியன், ராசி அதிபதி வந்து சந்திரன். அப்ப வந்து அம்மை அப்பன் வழிபாடு, சிவன் பார்வதி வழிபாடு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய லெவல் வளர்ச்சி கொடுக்கும். அவங்க மனசுல வந்து ஒரு நிம்மதி வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு தெம்பு வரும். அதே மாதிரி அவங்க வந்து தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல போய் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க வந்து வரவு செலவுகள் அங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து பொருளாதார சேமிப்பு வந்து ரொம்ப வந்து அதிக லெவல்ல வந்து வரும். அவங்க லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து